ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, திராட்சையில் என்னென்ன நோய்கள் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டவுனி பூஞ்சை காளான் நோய். இது என்னென்னா டவுனி மில்யூன்னு சொல்லுவாங்க. இது வந்து பழத்துலையும் அந்த இலையிலையும் வந்து அந்த பவுடர் அப்பியரன்ஸ் வந்து அடிப்பகுதியில் இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா சாம்பல் பூஞ்சை நோய். சாம்பல் பூஞ்சை நோய்ங்கிறது வந்து கிரே மோல்டு. கிரே மோல்டுனா வந்து இந்த பூஞ்சை வந்து பழத்தில் படர்ந்து அது வந்து கெட்டு போயிடும். அதை தான் என்னென்னா சாம்பல் பூஞ்சை நோய். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நுண்துகள் பூஞ்சை காளான் நோய். நுண்துகள் பூஞ்சை காளான் நோய்ங்கிறது வந்து பவுட்ரி மில்யூ. இது வந்து பழத்துலையும் அந்த இலையோட மேல் பகுதியிலையும் அந்த பவுடர் அப்பியரன்ஸ் கொடுக்கறது நுண்துகள் பூஞ்சை காளான் நோய். அடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பு அழுகல் நோய். கருப்பு அழுகல் நோய்ங்கிறது வந்து நல்லா இருக்க பழத்துக்கு இடையில அந்த பழம் வந்து அழுகி போயிருக்கும். அடுத்து பார்த்தோன்னா ஆந்த்ரக்னோஸ். ஆந்த்ரக்னோஸுங்கிறது வந்து பழத்தோட அடிப்பகுதியிலையும் இந்த தண்டுலையும் இந்த இலையிலையும் இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா பியர்ஸ் நோய். பியர்ஸ் நோய்ங்கிறது வந்து ஒரு பாக்டீரியானால வர டிசீஸ். இது என்ன ஆகும்னா அந்த இலையை வந்து வாடி போக வச்சிரும். அதே மாதிரி பழமும் அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா கிரவுண்ட் கால் நோய். அதாவது அந்த தண்டு பகுதி இருக்குல்ல, நம்ம மேலே ஏற்றுற அந்த பகுதி வந்து இந்த மாதிரி பிளட்ஜாகி இருக்கும். இது வந்து கிரவுண்ட் கால் நோய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.